ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்திரா என்கிற த்ரில்லர் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ போலீஸாக இருக்காரு. ஒரு நாள் ஹீரோ குடிச்சிட்டு டிரைவிங் பண்ணுறாரு. அதனால ஆக்சிடென்ட் ஆகிருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவரை இடைநீக்கம் பண்ணுறாங்க. இதனால ஹீரோ மன உளைச்சல்ல இருக்காரு. இந்த சூழ்நிலையில ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. அதாவது ஒரு கையை தனியா வெட்டி ரொம்ப கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த கேஸ போலீஸ் விசாரணை பண்றாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கிற சமயத்துல மறுபடியும் இன்னொரு கொலை நடக்குது. அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொலையும் நடக்குது. இந்த கொலையெல்லாம் ஒரே சீரியல் கில்லர் தான் பண்றாரு அப்படின்னு தெரிய வருது. ஒரு சமயத்துல ஹீரோவுக்கு கண் தெரியாம போயிருது. ஹீரோவை அவர் மனைவி தான் பாத்துக்கிடுறாங்க. ஒரு நாள் அவங்களையும் யாரோ கொலை பண்ணிருந்தாங்க. ஹீரோனியும் அதே பேட்டர்ன்ல தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த சீரியல் கில்லரை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, கொலையாளிக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை சைக்கோ த்ரில்லருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சைக்கோ கில்லர் ஒவ்வொரு கொலையையும் ஒரே பேட்டர்ன்ல பண்ணிட்டு இருப்பான். அந்த கேஸ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சீன் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஹீரோவுக்கு கண்ணு தெரியாத போது சைக்கோ கில்லரை தேடி அலைவாரு. அந்த சீனும் பரவலாம இருந்துச்சு. படத்தோட ஹீரோ நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காங்க. படத்தோட ஜானர் த்ரில்லர் டிராமா தான். பட் இது ஹாரர் படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை நல்லா இருந்தும் ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. படத்தோட நிறைய சீன் ஸ்லோவா தான் போகுது. அதுலயும் படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகுது. இந்த படத்துல ஹீரோவுக்கு கண்ணு தெரியாத மாதிரி காட்டிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாம இருந்தா கூட இந்த படத்தோட கதையில எந்த பாதிப்புமே இருந்திருக்காது. படத்தோட ஹீரோனி கேரக்டர் வீக்கா தான் இருக்கு. அது பாட்டும் பரவாயில்ல. படத்தோட வில்லன் கேரக்டர் படுமோசமா இருக்கு. வில்லனை பார்த்தா, அதுவும் சைக்கோ கில்லர் கேரக்டரை பார்த்தா நமக்குள்ள தானா பயம் வரணும். பட் இந்த படத்துல அப்படி எதுவுமே வராம இருக்கு. படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷனும் ஏனோ தானே தான் இருக்கு. இந்த படத்தை சபரீஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வசந்த் ரவி, சுனில், அனிகா, கல்யாண் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.